بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله بعد. فدرسنا اليوم رقم صفحة 140 الوحدة السادسة الدرس 48 الصلاة الحوار الثالث الحوار بين الصادق والصادق. الصادق نعم، أنا صادق يا سيد، أنت صادق إن شاء الله. تمام، هل أنت مستعد للحوار؟ نعم أستاذ. هذا أذان العصر. இது அசர் தொழுகையின் பாங்காக இருக்கிறது. ஹையா பினா இலல் மஸ்ஜித், வாருங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வோம். أنا أصلي في البيت. சொல்லி சொல்லி ஃபில் மஸ்ஜித், நான் பள்ளியில் தொழுகிறேன். أنا أصلي في البيت நான் வீட்டில் தொழுகிறேன். أنا أصلي الصلاة في المسجد أفضل. பள்ளியில் தொழுவதுதான் சிறந்தது. ஓ أفضل. சாரி, அஃபான் புக்ல வேற மாதிரி போட்டிருக்கு. சரி. المسجد بعيد. அல் அல் மஸ்ஜிது கரீபுன், பள்ளி அருகில் இருக்கிறது. ஹல் அன்த மரீதுன், لا நீங்கள் நோயாளியா? أنا بخير. لا அன்த أنا بخير. நான் அன்த நலமாகத்தான் கஸ் இருக்கிறேன். அன்த கஸ்லானு, நீங்கள் சோம்பேறியா? هذا هذا صحيح. آسف. நான் சோம்பேறியாகத்தான் இருக்கிறேன், மன்னிக்கவும். அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி, நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். انتظر أنا ذاهب معك. காத்திருங்கள், நானும் உங்களுடன் வருகிறேன். تمام. يلا الآن مع من معنا؟ مع ماهرة شاهد زينب. يلا تفضل. الحوار بينكما. هذا أذان العصر. هيا بنا إلى المسجد. ترجمة. نعم. هذا أذان العصر. அசருடைய அதான் ஒலிக்கிறது. هيا بنا إلى المسجد. இதோ அசருடைய அதான். أنا أصلي في البيت. நான் வீட்டிலே தொழுது கொள்வேன். الصلاة في المسجد أفضل. பள்ளிவாசலில் தொழுவது சிறந்தது. அல் மஸ்ஜிது பஈதுன். பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது கரீபுன். ஹல் அன்த மரீதுன். பள்ளிவாசல் அருகில் தான் இருக்கிறது. நீங்கள் நோயாளியா? லா அனா பிகைரின். இல்லை, நான் நலமுடன் இருக்கிறேன். அந்த கஸ்லானுன். நீங்கள் சோம்பேறியா? ஹாதா ஸஹீஹுன் ஆசிஃபுன். உஸ்தாத், இதுக்கு புரியல உஸ்தாத். சிறிது சோம்பேறியா தான் இருக்கிறேன், மன்னிக்கவும். ஆம் சரிதான். هذا صحيح. ஆம் சரிதான், மன்னிக்கவும். ஆம் சரிதான், மன்னிக்கவும். அதாவது மன்னிக்கவும் வருந்துகிறேன். ஆசைப்பொண்ணு ரிக்ரெட். அன ذاهب إلى المسجد. நான் பள்ளிவாசலுக்கு செல்கிறேன். இன்தஸிர் அன ذاهب معك. உஸ்தாத், இதுக்கு உஸ்தாத் انتظر wait. انتظر wait.
ஐ எம் கம்மிங் வித் யூ. ஜஸாக்கல்லாஹ். ஐயாக்கும். ஆமா. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, நானும் செய்யதும் வந்து நார்மலாக இப்ப ஹிவார் பண்ண போறோம். இதுல இருக்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள ஹிவார் பண்ணுங்க. தமாம். يلا السيد نعم أستاذ. ماذا صليت قبل قليل؟ ماذا صليت قبل قليل؟ هل صليت صلاة العشاء ولا مغرب؟ إشاء. سبحان الله، كيف تصلي العشاء وأنت في الهند ولا في أمريكا؟ نحن صلينا المغرب، أليس كذلك؟ قل يا أخي سيد، أليس كذلك؟ ماذا صلينا قبل قليل؟ கொஞ்சம் முன்னாடி நாம் என்ன தொழுதோம் அப்படின்னு கேட்டேன். இஷாவா மகரிபா? நீங்க இஷான்னு சொல்லிட்டீங்க. ஓ, صلاة المغرب. نعم، صلينا أو صليت قبل قليل صلاة المغرب. هل صليت صلاة المغرب في المسجد ولا في البيت؟ في المسجد. ما شاء الله، تبارك الرحمن، تقبل الله منا ومنكم صالح الأعمال. இப்ப இது போன்ற துவாக்களை அரபுகள் செய்யறது வழக்கம். உதாரணமாக மகரிப் தொழுதேன்னு சொன்னீங்க, உடனே அதுக்கு துவா செய்யணும். தகபல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் சாலிஹல் அமல். வேற என்ன ஒன்றும் செய்யலாம். யுஅத்திகல் ஆஃபியா, பாரக்கல்லாஹு ஃபீ அமலிக். அப்ப திருப்பி பதில் என்ன சொல்லணும்? மௌனமா இருக்கக்கூடாது, அல்லது ஆமீன் சொல்லக்கூடாது. கொஞ்சம் அரபி படிச்சிருந்தா ஈயாக்குன்னு சொல்றாங்க, அதுவும் சொல்லக்கூடாது. அரபுகள் அப்படி சொல்றது இல்லை, ஈயாக்குன்னு சொல்றது இல்லை, ஆமீன் சொல்றது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இதா ஹய்யித்தும் பி தஹிய்யத்தின், அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு காணிக்கை செலுத்தப்பட்டால் அல்லது வாழ்த்து தெரிவிக்கப்பட்டால் ஐயூஹா, அதையே நீங்கள் தெரிவிங்கள், அல்லது அஹ்ஸன அதையோட சிறந்ததாக பதில் சொல்லுங்கள். உடனே அப்படியே நம்ம சொல்லலாம், அல்லது நம்ம வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லி துவா செய்யணும். இப்ப அரபுகிட்ட அந்த வழக்கு இருக்குது. நம்ம பாரக்கல் வஃபீக்குன்னு சொன்னா அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க? வஃபீக்கும் பாரக்குன்னு சொல்லுவாங்க. வஃபீக்கும் பாரக். உதாரணமாக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நம்ம வந்து என்னங்க உடம்பு சரியில்லையா, கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்களா, இப்ப தேவலையா அப்படின்னு கேட்போம். அரபுகள் எப்படி கேட்பாங்க? சலாமாத், சலாமாத் இப்படி கேட்பாங்க. அல்லாஹ் யுஸல்லிமக் இப்படி சொல்லுவாங்க. ஹம்தலில்லாஹி அல சலாமா. நான் 3 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்னு சலாமாத், இன்னொன்னு அல்லாஹ் யுஸல்லிமக். ஹம்தல் லில்லாஹி அல சலாமா. ஹம்துலில்லாஹி அல சலாமா. ஸ்பீடா சொல்லுவாங்க, ஹம்துலில்லாஹி அல சலாமா. இது எப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் டிராவல்ல போயிட்டு வராருன்னா, அல்லது ரொம்ப காலத்து பிறகு பாக்குறாருன்னா, அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப அரபுகள் எந்தெந்த ஒகேஷன்ல, எந்தெந்த நேரத்துல என்னென்ன துவா செய்வாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். இப்போ உதாரணமாக நீங்க தொழுதேன்னு சொன்ன உடனே நான் உடனே உங்களுக்கு துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சேன்? தக்கபல் அல்லாஹ் மின்னா மின்கும். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? வஅலைனா வஅலைக்கும், வஅலைனா வஅலைக்கும், அல்லது வமின்னா வமின்கும். சரிதானே? ஓகே. அடுத்ததாக வந்து நம்ம முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் அல்லது வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுவாங்க. சொன்னேன், ஹம்துலில்லாஹி அல சலாமா. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதை கேட்டு மண்டே ஆட்டி நிக்க கூடாது. இப்ப அதுக்கும் அரபுகள் உடனே பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தஸ்லம். என்ன சொல்லுவாங்க? தஸ்லமு. அல்லாஹ் உங்களே சலாமத்தாக்கி கேட்கும். அது வந்து முதாரிலையும் சொல்லுவாங்க, அல்லது
ஃபஅல் மாதிலே சொல்லுவாங்க. சலிம்த, சலிம், தஸ்லம். இப்போ லேடிஸா இருந்தாங்கன்னா தஸ்லமீன, சலிம்தி. புரிச்சுங்களா சகோதரிகள், அஹ்வாத்தி? فهمت يا أستاذ. சரி. அதே போல அரபுகிட்ட ஒரு வழக்கு இருக்கு. உதாரணமாக ஒருத்தர் முடி வெட்டிட்டு வர்றாரு, அல்லது ஒரு டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுருக்காருன்னா அரபுகள் அதுக்கு துவா செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு ஃபேமஸான வார்த்தை அரபு கிட்ட இருக்குது, நஈமன். நஈமன் பொதுவாக ஒருத்தர் ஆணோ பெண்ணோ, பெண்கள் பெண்களுக்கு, ஆண்கள் ஆண்களுக்கு சொல்லும் பொழுது நல்ல ஆடை உடுத்திருக்கிறீங்க, பார்ப்பதற்கு நலமா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது கண் பற்றக்கூடாது இல்லையா? அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, இந்த மாஷா அல்லா தபாரக்கல்லா அப்படின்றது வழக்கத்துல இருக்குது. ஆனா சுன்னால அப்படி இல்லை. சுன்னால என்ன சொல்லணும்? பாரக்கல்லாஹு ஃபீக்குன்னு சொல்லணும். அதான் சரியான கண் திருஷ்டி படாமல் இருக்கக்கூடிய ஒரு துவா. ஆமா. இப்ப அரபுகிட்ட வழக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நஈமன் சொல்லுவாங்க. நஈமன் அல்லாஹ் உங்களுக்கு நியமத் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க? نعيم. அல்லாஹ் உங்களுக்கு நஈமன் அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதை பார்த்து நிக்க கூடாது. அப்ப அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அன்அம அல்லாஹு அலைஹி. என்ன சொல்லுவாங்க? அன்அம அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் உங்களுக்கும் நியமத் செய்வாங்க. இது வந்து சவுதியில அரபுகள் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆமா. அதே போல யுஅதீகல் ஆஃபியா, யுஅதீகல் ஆஃபியா, அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை தருவாங்க. இது அதிகமா யூஸ் பண்றாங்க எல்லாத்துக்குமே. உதாரணமா ஒரு உதவி நீங்க கேக்குறீங்க, அவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா யுஅதீகல் ஆஃபியா, யா சய்யிதி. யா சய்யிதுன்னு மிஸ்டர், யா சய்யிததி மிஸ், சரிதானே? சய்யிதி சய்யிததி. சதீகி, யா ஷேக், இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டுக்கோங்க. உஸ்தாத், இப்படிதான் வார்த்தை போட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹையா கல்லா, இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஹையா கல்லா, மே அல்லாஹ் பிளஸ் யூ, அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பானாங்க, அருள் புரிவானாங்க. ஹையா கல்லா. இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க, பையா கல்லா. ஹையா கல்லா ஓ பையா அப்படின்னா என்ன? பனல்லாஹு லக பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டி தருவானாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த பழக்கங்கள் நம்ம பழகணும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுல சொல்லி தரணும், மற்ற முஸ்லீம்களுக்கு பழக்க விஷயம். ஐயா கல்லா பையா. அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? ஐயா கல்லா பையாக்கு. இப்ப நான் உங்களை சொல்றேன், சையத் ஐயா கல்லா, என்ன பதில் சொல்லுங்க? அல்லாஹ் யுஹய்யீக், அல்லாஹ் யுஹய்யீக் சொல்லுங்க. நான் எழுதுறேன். அல்லாஹ் யுஹய்யீக். ஓகேவா? ஐயா கல்லா, அதான் ஐயா கல்லா. تمام. تمام يا أستاذ. இதே போன்று அரபுகள்கிட்ட சில துவாக்கள் வந்து இயல்பு அவங்ககிட்ட சொல்றது. ஆனா அது யுஅதீகல் ஆஃபியாங்கிறத எல்லா அரபு நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க வந்து தௌலா ஹலிஜியா இருந்தாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இமாராத்தி, குவைத்தி, பஹ்ரைனி, சவுதி, உமானி எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வட அமெரிக்கா, அது வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அரபுகள், மிஸ்ரி எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த மகரிப் மொரோக்கோக்காரங்க இருக்காங்க இல்லையா, மொரோக்கோ, மொரித்தானியா, இந்த நாட்டுக்காரவங்க இது அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறாங்க. யுஅதீகல் ஆஃபியான்னா அவங்ககிட்ட வந்து திட்டுறது. அதனால பாத்துக்கிறோம், பார்த்து சொல்லணும் எந்த நாட்டுக்காரங்க சொல்லி. யுஅதீகல் ஆஃபியான்னு சொன்னா அவங்க இடத்துல ஆஃபியத்துனா நரகம் நடக்கும். அல்லாஹ் இதுகளுக்கு பின்னார்னு அர்த்தம். அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால ஒரு ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, ஏக் ஜுபான் கா போலி தூசரி ஜுபான் கா காலிம்பாங்க. ஒரு பேச்சில் ஒரு மொழியில், ஒரு மொழியில் பேச்சு, மறு மொழியில் ஏச்சுன்னு சொல்லி. அதனால அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். كم ركعة صليت يا أخي سيد؟ كم ركعة صليت صلاة المغرب؟ المغرب இது ரக்கா نعم.
ரகாத்து சலாசின் ரகஅத்து சலாசின் ரகஅத்து ثلاثين ولا ثلاث ركعات صليت சலா- 3 ركعات. نعم ஓ, صليت 3 ركعات. تمام. சலாத்து ரகா. இப்ப اخوات هل صليت سنة بعد المغرب؟ ركعة الثاني. نعم صليت ركعتين. نعم صليت ركعتين نافلة. نافلة آخر بركات ولدين. صليت ركعتين نافلة. نفل தொழுகையாக. இப்ப நீங்க صليت ركعتين نافلة. நஃபிலாக 2 ரக்காத் தொழுகணும். இப்ப இதெல்லாம் ஃபர்லு இல்லையோ அது நஃபில் தான் இல்லைங்களா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தா சுன்னா முஅக்கதா, இல்லன்னா நஃபில் தான். صح ولا لا؟ نعم صح. صح. صح ولا لا؟ صح أستاذ. ولا لا؟ صح. نعم نعم. نعم نعم ممتاز ممتاز. طيب இப்ப இது சம்பந்தமாக, தொழுகை சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அரபியில அப்படின்னா, நீங்க ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச அரபியில கேளுங்க, உங்களுக்குள்ள அகவாத்துகளுக்குள்ள, அல்லது என்கிட்ட கேட்கலாம். சையது நீங்களும் என்கிட்ட கேட்கலாம். இப்ப நான் உங்கள்கிட்டயும் பேசுவேன், அவங்கள்ட்டையும் பேசுவேன். சரிதானே? இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி வந்து அரபியில கேட்க தெரியல, ஆனா பதில் அரபியில கேட்க தெரியல, இப்ப உடனே நீங்க பென்சில்ல பேனால எழுதுங்க தமிழ்ல, அத அரபியாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஆனா உசாஇதுக் انا ساساعدكم. I will help you ان شاء الله. يلا. இப்ப தொழுகை சம்பந்தமா என்ன கேள்வி கேட்கணும் நீங்க அரபி? நான் ஏன்னா வந்து தர்ஸ் வந்து சொலா சம்பந்தமா இருக்கிறதுனால நீங்க கேட்கலாம். ஹல் துசல்லீன ஸலாத்த தஹஜ்ஜுத் குல்ல யௌம்? மாஹிரா நீங்க கேட்கலாம் ஜெய்னப் சகோதரிட்ட, அல்லது அவங்க உங்ககிட்ட கேட்கலாம். நஅம் உஸல்லி ஸலாத்த தஹஜ்ஜுத் குல்ல யௌம், அல்லது லா உஸல்லி ஸலாத்த தஹஜ்ஜுத் அஹ்யானன். உதாரணமா சொல்றேன். இப்படி கேட்கலாமா? சையத் கேளுங்க. மாஹிரா கேளுங்க. திருப்பியும் சொல்லுங்க சார். هل تصلين صلاة التهجد كل يوم؟ بدل نعم أصلي صلاة التهجد كل يوم. بدين தொழுவதா இருந்தா இல்ல நான் எப்பயாவது தொழுவறேன்னா உஸல்லி ஸலாத்த தஹஜ்ஜுத் அஹ்யானன். அஹ்யானன்னா அவ்வப்பொழுது, அவ்வப்பொழுது. அஹ்யானன் எழுதணுமா? ايوه نعم تفضلوا بالسؤال. اسألوني باللغة العربية. هل تصلين صلاة كل يوم التهجد؟ نعم ولله لا الحمد. لا أصلي صلاة التهجد أحيانا. ما شاء الله ممتاز ممتاز. طيب الآن يا أختي زينب اسألي سؤال إلى ماهرة، دعها تجيبك. تفضلي. نعم الآن نوبتك أنت. ما معنى نوبتك؟ Now your turn. Please ask her the question. نعم الآن نوبتك. هل تصلين صلاة التهجد؟ أستاذ கடைசியா ஒன்று சொன்னாங்க أستاذ. أحيانا كل يوم. இல்ல இல்ல أستاذ, கொஸ்டின் கேட்குறப்ப هل سيدنا
هل آه تصلين آه صلاة هل التهجد كل يوم؟ تصلين هل تصلين صلاة التهجد كل يوم؟ نعم 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 أستاذ كل الصلاة الصلاة التهجد نعم أستاذ كل أصلي. يوم نوم أستاذ repeating in كل أستاذ يوم. كل يومنا every day. every day. Okay. كل يومنا every day. نعم. أحيانا sometimes. Sometimes. Yeah. جزاك الله خير. حياكم الله. சையது நீங்க கேளுங்க. உஸ்தாத் நானா ஒரு 2 கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கேன், அது சரியான பாருங்க. تفضل تفضل. இப்ப இத கூட நீங்க அரபியில கேட்கலாம். أستاذ ممكن أسألك سؤال باللغة العربية. சரியா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, வார்த்தையே வரக்கூடாது தமிழ்ல நீங்க இன்ஷா அல்லாஹ். نعم تفضل. லிமாதா அந்த ஏராப்லாம் எனக்கு சரியா தப்பான்னு தெரியல, அந்த சென்டென்ஸ் نو சொல்றேன். بروبلم ولا مشكلة ولا مشكلة. تفضل. ஓகே. نعم. லிமாதா தயம்முமு லிஸ்ஸலாத்தி. لماذا؟ அர்த்தம் புரியுதா? லிமாதா தயம்மமு லிஸ்ஸலாத்தி யா அஹி. சகோதரரே, நீ எதற்காக இந்த தொழுகைக்கு தயம்மம் செய்தாய்? கரெக்டா? யாருமே தயமம் செய்யலையே. இல்ல நானா ஒரு கிரியேட் கேள்வி பண்ணது. சரியா கேளுங்க. சரியா கேளுங்க கேள்வி. அப்படியா? உதாரணமாக ஹல் அன்த முத்தவத்திஉன் அவ் முத்தயம்மிமுன் இப்படி கேட்கலாம். நீங்க ஒழு செஞ்சு தொழுதீங்களா இல்ல தயமம் செஞ்சு தொழுதீங்களான்னு கேட்கலாம். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. முத்தவத்திஅன ஒழு செய்தவன். தவவ்வஅனது இஸ்மு ஃபாயில். முத்தவத்திஉன் அவ் முத்தயம்மிமுன். முத்தயம்மிம்னா தயமம் செஞ்சவன். ஹல் அன்த முத்தவத்தி லிஸ்ஸலா அவ் முத்தயம்மிம். அப்ப நம்ம கேட்கலாம். உதாரணமா ஒரு முத்தயம்மிம்னு சொன்னா லிமாதா தயம்மம்த. அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் தயம்மம் செஞ்சீங்க? ஒரு முயற்சியை பாராட்டுறேன். உகத்திரு ஜுஹூதக், முயற்சியை பாராட்டுகிறேன். அதுக்கு அரபியில் சொல்லணும், உகத்திரு ஜுஹூதக். அந்த நீங்க சொன்ன சென்டென்ஸ் அத அப்படியே திரும்பி சொல்றேன். ஹல் அன்த முத்தவத்தி ஹல் அன்த முத்தவத்தியுன் வ அவ் முத்த முத்த தயமம் கண்ண முத்தயம்மிமுன். முத்தயம்மிமன். ஹல் அன்த நீ தயமம் செய்து தொழுதாயா அல்லது ஒது செய்து தொழுதாயா? அன அன முத்த அன முத்தவ அன முத்த முத்தவையனுனா முத்தவத்திஉன். அன முத்தவத்தியுன். அன முத்தவத்திஉன் கஷ்டமா இருந்துச்சா ஃபஅல் மாதிர சொல்லிருங்க. அன தவல்லஅது. அன தவல்லஅது. இல்ல முத்தவத்தியுன் ஈஸியா இருக்கு. அன முத்தவத்தியுன். نعم أنا متوضئ. نعم أنا متوضئ. تقبل الله صلاتك. تقبل الله صلاتك. அல்லாஹ் உங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். துவா செஞ்சிருக்கேன். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? تقبل الله صلاتك. நீங்க என்ன சொல்லுங்க? மின்னா வ மின்கும். மின்னா எங்களுடைய தொழுகையும் உங்களுடைய தொழுகை எல்லாம் கபூல் செய்வாங்க. தக்கபல் அல்லாஹ் ஸலாத்தக்னு சொல்லலாம், தக்கபல் அல்லாஹ் தாஅத்தக்னு சொல்லலாம். தாஅத்தக் தாஅத்தக் ஐன் தாஅத்தக். அல்லாஹ்வுடைய தாஅத்தை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுவதை ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? ஓகே உஸ்தாத். அப்ப நான் சொன்னது எந்த மீனிங்ல சொன்னேன்? என்னது? அதாவது லிமாதா ஸலாத்து சரி லிமாதா தயம்மமு லிஸ்ஸலாத்தி.
இது ஆமா, எந்த மீனிங் கொடுக்குது நீங்க எடுத்த உங்களுக்கு? உடனே சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வியா தெரியுதுல்ல, நீங்கள் ஏன் சம்பந்தம் இல்லாம டைமும் கேளுங்க. செய்தீர்கள்? அதனால உதாரணமா அந்த கண்டென்ட்ல ஒருத்தர் டைமும் செய்யறதை நீங்க பாத்தீங்க, நீங்க கேட்கலாம். அல்லது நீங்க டவுட்டா கேக்குறீங்க, நீங்க ஒழுசுக்கீங்களா டைமும் செய்யுங்களான்னு கேட்கலாம். டைரக்டாக ஒரு சம்பந்தமே இல்லாம டைம் செய்யலாம்னு கேட்டா புரியாது இல்லையா? அதனால சொன்னேன். ஓகே ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? மாஹுவ சுவாலுக்கு தானி. ஓகே, சகோதரிகள் நீங்க கேள்வி எழுதி வச்சீங்களா? மாஹிய அஸ்இலத்துக்கும், மாஹிய அஸ்இலத்துக்கும், வாட் இஸ் யுவர் கொஸ்டின்ஸ்? هل عندكم سؤال جاهز؟ هل عندكم سؤال جاهز؟ உங்களிடத்தில் கேள்வி தயாராக இருக்கிறதா? நான் சரி, நானே கேட்கிறேன். தமிழ்ல நான் இறை அருளால் 5 நேர தொழுகைகளை தினசரி தொழுகிறேன், எப்படி சொல்லலாம்? யார் சொல்லுவோம்? நான் 5 நேர தொழுகைகளை தினசரி பேணுதலாக தொழுகிறேன். நான் உசல்லி தொழுகிறேன், ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 நேர தொழுகைகளை, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும், பிஃபத்லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. திருப்பி சொல்றேன், உசல்லி ஸலவாத்துல் ஹம்ஸ் குல்ல யௌமின் பிஃபத்லில்லாஹி தஆலா. உஸ்தாத் நீங்க சொல்லுங்க, யார் சொன்னதுல சொல்லுவா? பாதி இதை நான் கொஞ்சம் கவர் பண்ணணும். இல்ல, இப்ப நான் சொன்னது அது சொல்லுங்க. என்னதுன்னா, அனா ஒரு செகண்ட், சபர் உசல்லி அனா சபர் சபர் உசல்லி சபர் 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 சபர். சாரி. இப்ப நான் சொன்னேன்ல, அத நீங்க சொல்லுங்க முதல்ல. அனா உசல்லி அனா உசல்லி குல்ல யௌமின் ஹம்சு ஸலவாத்தின். குல்ல யௌமின்றது பின்னாடி வரும். உசல்லி ஃபஅல் ஃபாயில் மஃஊல், இது அரபியில உள்ள ஒரு பேட்டர்ன். ஃபாயில் ஃபஅல் ஃபாயில் மஃஊல். உசல்லி என்ன வந்துருச்சு? ஃபஅல் ஃபாயில் வந்துருச்சு. எதை தொழுகிறேன்? அஸ்ஸலவாத்துல் ஹம்சு ஹம்ஸ். ஸலவாத்தின், ஸலவாத்துல் ஹம்ஸ். அஸ்ஸலவாத்துல் அனா ஹம்ஸ் தான், அல்ல உசல்லி ஸலவாத்துல் ஹம்ஸ். அனா உசல்லி ஸலவாத்துல் ஹம்ஸ் குல்ல யௌமின். இறை அருளுக்கு என்னன்னா பிஃபத்லில்லாஹ், பிஃபத்லில்லாஹ், பிஃபத்லில்லாஹ். மின் இல்ல, பிஃபத்லில்லாஹ். نعم பியா ممتاز ممتاز. نعم பிஃபத்லில்லாஹ். بفضل. ஓகே. இப்ப நான் அத கொஞ்சம் கவர் பண்ண சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா ஆனா அப்படின்னு கேட்க கூடாது, அரபியில சொல்லுங்க. அனா அனா உசல்லி ஹம்ஸ் சரி அனா உசல்லி குல்ல யௌமின் ஹம்சு ஸலவாத்தின். இதக்கா கொஞ்சம் கவர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தெரியல எனக்கு. இப்ப நான் சொன்னதுதான் நீங்க சொல்லிருக்கீங்க, சொன்னதுதான் நீங்க திருப்பி சொல்லிருக்கீங்க. ஆமா, ஆனா அந்த குல்லையோன்றது பின்னாடி கொண்டாங்க. ஆமா, அதாவது தமிழ்ல வர்ற மாதிரி அரபியில வராது. நான் தினசரி தொழுகிறேன், நான் தினசரி குல்லையோம் தொழுகிறேன் உசல்லி, அப்படி வராது. என்னைக்குமே அரபியில பேக் சைடு பின்னாடி இருந்து வரும். புரியுதுங்களா? ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும் அரபியில். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபஅல் ஃபாயில் மஃஊல் இந்த தர்த்தீப்ல தான் வரணும். طيب சகோதரிகள், نحن نريد أن نناقش اليوم حول موضوع الصلاة. نحن نريد நாங்கள் விரும்புகிறோம், அன் நுனாகிஷ விவாதிப்பதை. முனாகஷான விவாதம் செய்வது. விவாதம்னா என்னது? டிஸ்கஸ் பண்றது, ஆலோசிப்பதை. ஹவுல மௌது தலைப்பின் கீழ், அஸ்ஸலா தொழுகை என்ற தலைப்பின் கீழ் நாம் ஆலோசிக்க விரும்புகிறோம். அரபில் என்ன சொல்லுவோம்? நஹ்னு நுரீது அன் நுனாகிஷ ஹவுல மௌது
under the topic حول موضوع topic حول موضوع الصلاة نحن نريد أن نناقش حول موضوع الصلاة சொல்லுங்க யார் சொல்லுவா أستاذ சொல்லுங்க نحن نريد أن نناقش حول موضوع الصلاة. ممتاز بارك الله فيك أصبتي أحسنتي حياك الله إن شاء الله تمام இன்று நாம் தொழுகை சம்பந்தமாக பேச விரும்புகிறோம் சோ அது சம்பந்தமான வாக்கியங்களை உருவாக்குங்க சரி இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன் மதா துஸல்லீன ஸலாத்துல் வித்ர் متى تصلي يا أخي سيد صلاة الوتر متى تصلين يا أخوات صلاة الوتر صلاة الوتر قبل النوم نعم قبل النوم أو بعد النوم يعني في التهجد قبل النوم قبل النوم ஏன்னா வித்திருக்கு ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு தூங்குறதுக்கு முன்னாடி தொழுவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய நபிமொழி சரியான ரிவாயத் வருது இல்லையா அவுசானி கலீலி பி ஸலாத் அன்உத்திர கபல நான் என்னுடைய நேசர் எனக்கு வசியத் செய்தார்கள் தூங்குவதற்கு முன்பாக வித்ரையை தொழுவ சொல்லி அந்த ஹதீஸ் அடிப்படையில் வித்ரு வந்து தூங்குவதற்கு முன்னாடி தொழுகலாம் ஆனா தஹஜ்ஜுத் தொழுவது அஃதல் இஷாக்கு பிறகு பரத் தொழுதோன்னு சுன்னத் தொழுதுட்டு வித்ரை வந்து தஹஜ்ஜுத்ல தொழுகணும் அவங்க தஹஜ்ஜுத் தொழக்கூடியவரா இருந்த வழக்கம் இருந்தா ஆமா وفقني الله وإياكم أن نتهجد وفقني الله وإياكم அப்படின்னா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை கொடுப்பானாக சலாத் தஹஜ்ஜுத்தை தினசரி தொழுக இப்ப இதே ஒரு துவா சொல்லுங்க وفقني الله وفقني الله அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும் وإياكم உங்களுக்கும் أن نتهجد தொழுவதற்கு صلاة التهجد كل يوم ஒவ்வொரு நாளும் தொழுகை தொழுவதற்கு وفقني الله وإياكم وفقنا الله وإياكم صلاة التهجد صلاة كل يوم كل يوم. அதாவது என்னோட கிதாப் இருக்குது ஹயாத்து ஸலஃப் பைனல் கவுல் வல் அமல் சலஃப்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கை செயலுக்கும் பேச்சுக்கும் மத்தியில் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட புத்தகம் அஹமது அல் முத்தைரி நினைக்கிற ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறாரு அற்புதமா இருக்கு அதுல ஒரு கருத்து ஒண்ணு வருது என்னன்னா அந்த காலத்துல சலஃப்கள் வந்து தஹஜ்ஜுத் தொழுவலாம் நினைச்சுக்குவாங்களாம் நாம் இன்று நேற்றைய தினம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஏதோ விஷயத்தை செஞ்சிருக்கிறோம் அதனால நமக்கு தஹஜ்ஜுத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்றேன் ஆனா இன்னைக்கு அசால்ட்டாக நிறைய பேர் ஃபஜ்ரே கோட்டையாயிருது அப்ப என்ன சொல்றது அந்த காலத்துல சலஃப்கள் தஹஜ்ஜுத் தொழுவலன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில விழுந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களாம் அப்ப அவங்க பார்வையை பேணிருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களை சரி செய்திருக்கிறாங்க அப்ப இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் உள்ளத்தை சீர்படுத்துவதில் ரொம்ப கவனம் செலுத்திருக்காங்க ஒரு தகவலுக்காக சொல்றேன் ஆமா وفقني الله وإياكم أن نتهجد كل يوم சொல்லுங்க وفقني الله وفقني الله تهجد وإياكم உங்களுக்கும் وإياكم وفقني الله وإياك تهجد كل يوم كل يوم اللهم آمين இது மாதிரி கேள்விகள் கேளுங்கள் வேற யாரும் லைன்ல இப்ப வந்திருக்காங்களே அல்லாஹ் ஷமீம் இருக்கிறாரு முகமது ரஷீத் யூசுப் இருக்கீங்க كيف حالكم يا شباب لماذا انتم ساكتون وصامتون لا تتكلمون تمام வேற என்ன கேட்கலாம் கேள்வி தொழில் சம்பந்தமான வேற என்ன கேள்வி கேட்கலாம் தொழுகைக்கு முன் மிஸ்வாக் பயன்படுத்துவது சிறந்தது மன் அஃலு இஸ்திக்தாமு அஸ்ஸிவாக்கு
قبل الصلاة من صحيح قول அதாவது தொழுகைக்கு முன்பு மிஸ்வாக் செய்வது சிறந்ததான்னு கேக்குறீங்களா, சிறந்ததுன்னு தகவல் சொல்றீங்களா? சிறந்தது தகவல். அப்ப தகவல் இஹ்பார் கொடுக்குறீங்க. இஹ்பார்னா தகவல் கொடுக்குறீங்க. ஆமா. அப்ப நாம் அல் இஸ்தியாக்கு இஸ்தாக்க இஸ்தாக்க இஸ்தாக்கு அதான் ஃபஅல். இஸ்தாக்கனா மிஸ்வாக் செய்தார், இஸ்தாக்கு மிஸ்வாக் செய்வார். மிஸ்வாக்ங்கிறது இஸ்முல் ஆலத். மிஃஅலுன் மிஃஅலத்துன் மிஃஆலுன் இந்த 3 வசன்ல தான் இஸ்முல் ஆலத் வரும். வேற பேர்ல மிஸ்வாக்ங்கிறது சிவாக் அப்படிங்கிறது வந்தது. சரிதானே? அப்ப ஃபஅல் எப்படி சொல்லணும்? இஸ்தியாக். அப்ப அல் இஸ்தியாக்கு قبل الصلاة. சிவாக்கு அல்லது இஸ்தியாக்கு. சிவாக்குன்னா மிஸ்வாக் செய்யறதுன்னு அர்த்தம், இஸ்தியாக்குன்னா பல் துலக்குவதுன்னு அர்த்தம். ரெண்டுல ஏதாவது சொல்லணும். சரிதானே? அஸ்திவாக்கு نعم قبل الصلاة مسنونة. قبل الصلاة مسنونة. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சுன்னா மஹ்ஜூரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுதுறேன் பாருங்க. சுன்னத்துல் மஹ்ஜூரா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? விடப்பட்ட சுன்னத். மஹ்ஜூரா விடப்பட்ட சுன்னா. என்ன ஒரு விடப்பட்ட சுன்னான்னு சொன்னா, மிஸ்வாக்கு நம்ம ஒழு செய்யும் போது செஞ்சிருவோம், ஆனா தொழுகைக்கு பரத தொழுகைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி செய்ய மாட்டோம். திருமதியில வருது, சில சஹாபாக்கள் பேனாவை சில பேர் வைப்பாங்களா இல்லையா காதுக்கு பின்னாடி. சில பேருடைய பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வருது, கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகும். காதுல எப்படி சில பேர் வந்து பேனா வச்சுக்குவாங்கல்ல, அது மாதிரி சில சஹாபாக்கள் மிஸ்வாக்கை வந்து காதுல வச்சிருப்பாங்க. கரெக்டா தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடி வலது பக்கம் இடது பக்கம் லைட்டா சும்மா விளக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படி தேய்ச்சிட்டு பாக்கெட் வச்சுக்குவாங்க. இது ஒரு சுன்னா மஹ்ஜூரா. ஏன்னா இந்த சொலானே ஹதீஸ்ல வருது, தொழுகையின் போதுன்னு வருது. அதை வந்து ஹனஃபி மதகுடைய இமாம்கள் ஒழு செய்யும் போது எடுத்துக்கிறாங்க. ஆனா ஷாஃபி மதகுல, மாலிகி, ஹம்பலி மதகுல அது என்ன செய்யறாங்க, தொழுகையில் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய இஜ்திஹாத் இருந்து. அதனால சுன்னா என்ன செய்யணும், துவா செய்யறதுக்கு முன்னாடி, திலாவத் செய்யறதுக்கு முன்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா மனைவிமார்களை சந்திப்பதற்கு முன்னாடி முதல் மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப மிஸ்வாக்ங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். ஆனா எல்லாருமே 2 மிஸ்வாக் வச்சுக்கணும். ஒண்ணு ஒழு செய்யும் போது யூஸ் பண்றதுக்கு, இன்னொன்னு நம்ம பாக்கெட்ல வச்சுக்கணும். ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி. ஆனா இந்த சுண்ணத்தை பெரும்பாலும் பின்பற்றுறது இல்லை. சிவாக்குல நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. மாஷா அல்லாஹ் அஹாதீஸுல் கதீரா ஃபீ ஃபضلஹா. வேற எப்படி கேட்கலாம், வேற விஷயங்கள்? உரீது மின்கும் அல் அஸ்இலா ஃபீ மௌதூ அஸ்ஸலாஹ். தொழுகை என்ற தலைப்பில் உடைய கேள்விகள் என்ன? ஏன்னா டெய்லி சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டே போறது பாடத்தை, அது நம்ம வகுப்பு தான் எடுத்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோம்ல புக்கு. மெயின் வந்து அல் ஹிவார் தானே, டாக் பண்றது அரபியில். அதுக்குரிய பயிற்சியை தான் நம்ம பார்க்கணும். ஹல் ஃபஹம்தும் யா ஷபாப்? ஹல் இந்தக்கும் சுவால்? فهمت يا أستاذ. இப்படி கேட்கலாம். உதாரணமாக ஹல் துஹாஃபிதுன 12 ركعات سنة مؤكدة كل يوم. هل تحافظون؟ حافظ يحافظ محافظة நீங்கள் பாதுகாத்து பேணி தொழுகிறீர்களா? ஹல் துஹாஃபிதுன 12 ركعات 12 ரக்காத்துகள். ஹதீஸ்ல வருது இல்ல, சுனன் ரவாத்திப்னு வருது. யார் இந்த 12 ரக்காத்திலே பாதுகாத்து தொழுகிறாரோ அவங்களுக்கு சுன்னத்துல வீடு கட்டி தரப்படும் சொல்லி வருது. ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லஹருக்கு முன்னாடி 4, லஹருக்கு பின்னாடி 2, அசருக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, மகரீபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2. இந்த 12 ரக்காத்து. சில ரிவாயத்துல மகரீபுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா வழக்கு நம்ம இந்தியாவில இல்லை. ஆனா அரபு நாடுகள்ல மகரீப் தொழுது பாங்க சொன்னோன்னு உடனே தொழுக மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது சுன்னாவும் கூட. நபி அவங்க லிமன் ஷா யார் விரும்புறாங்களோ தொழுதுக்கலாம்னு சொன்னாங்க. திரும்பதியில வருது, சரியான ஹதீஸ் தான். அந்த அறிவிப்புல தொழுவாங்க. ஆமா. இப்ப சொல்லுங்க, ஹல் துஹாஃபிதுன 12 ركعات كل يوم. هل تحافظون
துஹாஃபிதுன் ஹாஃபத ஹிஃப்த் ஹிஃப்த் பண்றது சொல்றோம்ல, மனப்பாடம் பண்றது. அதுல தான் ஹாஃபத ம். யுஹாஃபிது முஹாஃபதா, பாபுல் முஹாஃபதா முஃபஅல் வஸன். ஹல் துஹாஃபிதுன 12 ரக்அத் குல்ல யௌம். هل تفا تفا سوري هل துஹாஃபிதுன تحافظون هل تحافظون 12 10 ركعات كل ركعات 12 ركعة كل يوم. நான் உங்களுக்கு துஹாஃபிதுன்னு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஹல் துஸல்லின்னு சொல்லிருங்க, முடிஞ்சு. ஹல் துஸல்லி 12 ركعات كل يوم. هل تصلي 12 كل يوم؟ 12 ركعات. ஆனா அதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்படி சொல்லலாம். கேள்வி நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம், நோ இஷ்யூஸ். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு காம்பிடென்சி அரபிக்ல இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வேணாலும் பூந்து விளையாடலாம். என்ன சொல்லலாம்? ஹல் துஸல்லி ஸலவாத் ரவாத்திப். ஸலவாத் ரவாத்திப்னா ஸலாத் ரவாத்திப் 12 ரக்காத்துக்கு ஸலாத் ரவாத்திப்னு சொல்லுவாங்க. நம்ம ஸலாத் ரவாத்திப் குல்ல யௌம். நான் 3 விதமா கேட்டிருக்கேன். هل تحافظون 12 ركعة كل يوم؟ هل تصلي 12 ركعة كل يوم؟ هل تصلي صلاة الرواتب كل يوم؟ مو اللي يبدون كيف؟ نعم، ما هو الجواب؟ ما هو الجواب؟ نعم نعم أصلي 12 ركعة كل يوم. كل يوم، ممتاز، بارك الله فيك. இது போல சலாத் சம்பந்தமா அடுத்த கேள்வி கேளுங்க. ما هو سؤالكم؟ சில சோதனை இருக்கிறாங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. ஷமீம் இருக்கிறாரு, யூசுஃபி இருக்கிறாரு. هل சொல்ல போனா هل تصلين مع إمام الجماعة؟ نعم. هل تصلون صلاة الجماعة؟ அதான் கேட்க விரும்புறீங்களா? نعم يا أستاذ. نعم حياكم الله. தொழுகை ஜமாத்தா தொழுகிறீர்களான்னு கேட்கிறாங்க. هل تصلون صلاة الجماعة؟ ممتاز، سؤال جيد. ما الجواب؟ سيد، ما هو الجواب؟ الأخ محمد بشير. نعم أصلي نعم أصلي صلوات صلاة الجماعة. صلاة الجماعة. ممتاز، بارك الله فيك. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? உஸ்தாத், எனக்கு ஒரு ஹல் சந்தேகம் என்னன்னா, ஆ, இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு பல் தேய்க்கிறது மட்டும்தான் மிஸ்வாக்ல வருமா, இல்ல நம்ம அந்த மரத்துல தான் தேய்க்கணுமா உஸ்தாத்? அதாவது அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இஸ்தியாக் அப்படிங்கிறது பல் துலக்குதல். நீங்க ஓகே. பிரஷ்ல பல் துலக்குனாலும் அது வந்து பல் துலக்கின ஹுக்கும்ல வந்துடும். ஆனா அந்த உராக் அப்படிங்கிற குச்சியில செய்யறது அது ஒரு சுன்னத். சரிதானே? உஸ்தாத். நல்லா உராக்கிட்ட குச்சியில செஞ்சா அது ஒரு சுன்னத். பிரஷ்ல பண்ணாலும் அந்த பல் துலக்குதல் இந்த சுண்ணத்து வந்துடும். ஆனா அந்த உராக்குடைய சுண்ணத்துல வரணும்னா நம்ம அந்த குச்சியில செய்யணும். அது நிறைய ஓகே ஓகே. பிரயோஜனங்கள் சொல்றாங்க. 10க்கும் அதிகமான மருத்துவ பலன்கள் பிரயோஜனம். இருக்கு. இப்ப இதையே நீங்க அரபியில கேட்கலாம். نعم يمكنك السؤال باللغة العربية. எப்படி கேட்கலாம்? பிரஷ் பண்றது ப்ரஷ் மிஸ்வாக்ல வருமா ப்ரஷ் அல்லது கிறிஸ்துவில பண்ணணுமா? எப்படி சொல்லணும்? ப்ரஷ்ஷுக்கு முதல்ல அரபியில கண்டுபிடிக்கணும். ப்ரஷ் ப்ரஷ் புருஷுல் அஸ்னான். ஃபாரிஷுல் அஸ்னான். புருஷுல் அஸ்னான். ஃபுருஷுல் அஸ்னான். புருஷ் ஃபுருஷுல் அஸ்னான். புருஷ் அல் அஸ்னான். فروش الأسنان خير أو سواك. بعمود السواك. عمود السواك. نعم، عمودنا كوتشي. عمود السواك. نعم، عمود السواك. الأفضل بعمود السواك. نعم. طيب دوستنا، هل أفضل فرش السواك فرش أسنان أو عود سواك؟ نعم، بالعود السواك. ممتاز. வேற கேள்வி? வேற யாரும் கேள்வி? நான் உங்களுக்கு தமிழ்ல தான் எழுத சொல்றேன். கேள்வியை தமிழ்ல கேளுங்க, அரபில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
نعم يا أخي سيد ஆஹ் ما هو سؤالك؟ يذكرون கேக்குதா? الله بعد الصلاة. تقريبا نعم يا أخي இல்ல அவங்க கேளுங்க. கேட்கட்டும். சொல்லுங்க ரஷீத். هل உங்களுடைய ரஷீத் تذكرون சொல்லுங்க. الله بعد الصلاة؟ نعم هل تذكرون الله بعد الصلاة بعد دبر الصلاة بعد دبر دبر الصلاة الصلاة. نعم தொழுகைக்கு பின்பு நீங்கள் அதுக்கார்கள் ஓதுவீர்களான்னு கேட்கிறாங்க. திக்ர் செய்வீங்களா? ممتاز سؤال جيد. ايوه بدل என்ன؟ نعم نعم نذكر نذكر بعد الصلاة. نذكر الله بعد نذكر الله دبر الصلاة. دبر الصلاة الصلاة. தொழுகைக்கு பின்னால். فهمت أستاذ. حياكم الله. بعدنا உங்களுடைய தகவலுக்காக நான் சொல்லுங்க. بعدكو دبر بعده பின்னால். ஆமா அதாவது துபரி சொலாங்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது, அதனால சொன்னேன். துபரி சொலா பாதன் போட்டீங்கன்னா சொல்ல தேவையில்லை. சரி இப்போ ஒருத்தவங்க ஓகே சரி இப்போ ஒருத்தவங்க சொன்ன தகவலுக்கு நன்றின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது நம்ம? ஹை ஜஸாக்குமுல்லா. شكرا للإفادة. شكرا للإفادة. Thanks for information. شكرا للإفادة. أفاد ஃபாய்தா கொடுத்தார், பிரயோஜனம் அளித்தார். யுஃபீது பிரயோஜனம் அளிப்பார். இஃபாதானா பிரயோஜனம் அளித்தார். சுக்ரன் லில் இஃபாதா சொல்லுங்க. அதே மாதிரி சுக்ரன் லில் மஅலூமாத், இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு நன்றி. பெரும்பாலும் அரபுகள் உஸ்தாத்மார்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டாங்கன்னா அஹ்சன் அல்லாஹு இலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரபு நாடுகள்ல ஒரு வழக்கம். மாணவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டாங்க உஸ்தாதுன்னா என்ன சொல்லுவாங்க? அஹ்சன் அல்லாஹு இலைக்கும், அல்லாஹ் உங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க. அஹ்சன் அல்லாஹு இலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்பாங்க. தஃபதல் தஃபதல் யா அஹி மாதா துரீத்? பயணத்தில் உங்களுக்கு தொழுகை எளிமையாக்கப்பட்டுள்ளது, இதை எப்படி அரபியில சொல்றது? الصلاة ميسرة في حال السفر. الصلاة ميسرة في حال السفر. الصلاة ميسرة في حال السفر. இதுல அந்த முயஸ்ஸர் அதோட மேனா தெரிஞ்சுக்கலாமா? முயஸ்ஸர்னா இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஓ ஓகே ஓகே. முயஸ்ஸரா او மைசூரா ரெண்டுமே சொல்லலாம். அந்த வாக்கியத்தை மறுபடியும் சொல்லுங்க. எழுதுறேன் பாருங்க, எழுதுறேன். முயஸ்ஸரா تمام تمام استاذ. نعم ممتاز. محمد رشيد يوسف يريد أن أحسنت يا أخي بارك الله فيك. நிலையில் ஹம்தன் லில்லாஹி அலா ஸலாம் அப்படி சொல்லிக்கலாமா? ஹம்தன் லில்லாஹி அலா ஸலாமா சஃபர்ல இருந்து வந்தோம்னா, சஃபர்ல இருந்து நீங்க வர்றீங்க அல்லது உடம்பு சரியாம இருக்கீங்க, அப்போ இந்த வார்த்தை அரபு பயன்படுத்துவோம். ஹம்தன் லில்லாஹி அலா ஸலாம். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் முன்னாடி. என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் யுஸல்லிம், அல்லாஹ் யுஸல்லிம் சொல்லலாம், அல்லது சலீம் தர் சொல்லலாம். சரி, இன்னைக்கு நீங்க படிச்ச விஷயங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். هذا تعلمتم اليوم من المفردات والتعبيرات. تعبيرات phrases, நியூ phrases என்ன படிச்சீங்க? நியூ ஒத்த வார்த்தை என்ன படிச்சீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, முஷாரக்கா பண்ணுங்க. ஷேர் வித் மீ. شاركوا معي اليوم ماذا تعلمتم من المفردات والتعبيرات. أريد أن أسمع منكم. يلا. كل يوم every day. أحيانا sometimes. بفضل الله அல்லாஹ்வின் அருளால். قبل الصلاة before salah. வேற யாராவது சொல்லுங்க சார், நான் சொல்லுவேன்.
முயஸ்ஸர் சொல்லுங்க சொல்லுங்க. முயஸ்ஸர் இலகு. ஆ, ஆ. அப்புறம் வேற என்ன படிச்சுட்டு அக்ஸர் அல்லாஹு இலைக்கும். இது ஒரு துவா. அல்லாஹ்வுடைய மனதின்படி நடக்கணும். இது எப்ப சொல்லுவாங்க இது துவா? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு قبل முன்னாடி, பாடம் சொன்னதுக்கு அப்புறம் துவாவும். قبل السؤال. ممتاز. حياكم الله. قبل السؤال. அதே மாதிரி அரபிங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க துவால. லா குப்ப பூக்க, லா குப்ப பூக்க. இது ரொம்ப லிட்ரரி ஹை லெவல் அரபி படிச்சவங்க தான் பயன்படுத்துவாங்க. எல்லா அரபியும் பயன்படுத்த மாட்டாங்க. சிம்பிளா லா குப்ப பூக்க அப்படின்னா நீங்க பேசுனது ரொம்ப சூப்பருங்க, உங்க உங்க வாய்க்கு சர்க்கரை அள்ளி போடணும் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அரபியல் வார்த்தை லா குப்ப பூக்க. அல்லாஹ் உங்களுடைய பற்களை உடைக்காமல் வைப்பானாக அர்த்தம். பூனா வாய், அப்படி என்ன அர்த்தம்? உங்களுடைய வாயை எல்லாம் அழகா ஆக்கி வைப்பானுங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஹண்ட்ரட். இத எந்த மொழியிலையுமே இந்த இடியம் ஃப்ரேசஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அந்த மொழியை வந்து என்ன செய்யலாம், ஃப்ளூன்சியா பேசலாம். அது அரபியில வந்து தஅபீராத்னு சொல்லுவாங்க. தஅபீராத் இதெல்லாம் தஅபீராத் உள்ளது. லாஃபுத் லஃபூக் எழுதிக்கீங்க. என்ன அழகா சொன்னீங்க அப்படின்றது. சொல்லுங்க, மற்ற சகோதரர்கள் சொல்லுங்க. செஷன் முடிச்சுக்குவோமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு. 3 ஆயிடுச்சு. ஆமா, வேற எல்லாரும் என்னென்ன படிச்சீங்க இன்னைக்கு? ஷாரிஃபு மஇ அல்யௌம். ஹல் இஸ்தஃபத்து மின்னி அல்யௌம். ஹல் இஸ்தஃபத்து மின்னி அல்யௌம். இஸ்தஃபத்தும் 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 அப்படின்னா நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டீர்களா? ஹல் இஸ்தஃபத்து மின்னி அல்யௌம், இன்று என்னிடம் பிரயோஜனம் அடைந்தீர்களா? نعم أستاذ. نعم أستاذ. உஸ்தாத். أحسن الله إليكم أستاذ. ஹய்யாக்குமுல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப எப்படி சொல்லணும் பதில்? நஅம் அனா இஸ்தஃபத்து மின்க. அனா இஸ்தஃபத்து மின்க, உங்களிடம் பிரயோஜனம் அடைந்து கொண்டேன். அல்லது இஸ்தஃபத்னா மின்க, உங்களிடத்தில் நாங்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லணும். பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக்கும். ஆமா, வேற ஏதாவது இஷ்கால் இருக்கா, சுவால் இருக்கா, கேள்விகள் இருக்கா, டவுட்ஸ்? அரபிங்க வந்து நஈமன் அப்படின்ற ஒரு துவா செய்வாங்கன்னு சொன்னேன். யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்து யாரும் சொல்லல. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் துவா. அது எந்த சமயத்துல சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? நஈமன். உதாரணமா ஒருத்தருக்கு தலைமுடி வெட்டிட்டு வந்திருக்கிறாரு, அல்லது பாக்குறதுக்கு லுக் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கண்ணு படாம இருக்கிறதுக்காக இந்த துவாவை என்ன செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க? நஈமன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? بارك الله أستاذ. அப்ப இல்ல. அன்அம அல்லாஹு அலைஹி. அன்அம அல்லாஹு அலைஹி. نعم الله عليه. இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆனா சுன்னால வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷம். பாரக்கல்லாஹு ஃபீக் சொன்னாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். ஆனா இப்படி துவா செய்யலாமான்னு செய்யலாம். மஷ்ரூ, அனுமதிக்கப்பட்டிருக்கு. சுன்னா அப்படிங்கிற போது நம்ம பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மாஷா அல்லாஹ் அப்படி சொல்றதா சார்? ஆமா, மாஷா அல்லாஹ் சுன்னால வராது, அது மக்களுடைய பழக்கத்துல வந்துருச்சு. ஓஹோ, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, வேற என்ன விஷயம் படிச்சீங்க இன்னைக்கு? மாதா தஅல்லம்தும் அல்யௌம். சையத் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. மா லக யா அஹி அல்யௌம். மா லக யா அஹி, உங்களுக்கு என்ன ஆனது? மா லக யா அஹி. இததான் இன்னைக்கு கலைக்கல் அரபிக் சொன்னாங்க. ஒரு குரானிய தாய்பீர். மாஷா அல்லாஹ், மும்தாஸ். ஆனா இன்னைக்கு மாடர்ன் அரபிக்ல வந்து பேச்சு அரபிக்ல எப்படி சொல்றாங்கன்னா ஷூ இன் தக்.
ஷூ இந்தக். இந்த மாதான்ற வார்த்தை இருக்குல்ல, மாதா மா, என்னாச்சு? அது இப்ப அரபுகள் பயன்படுத்துறது இல்ல. ஆமா. மாதா பிக்க, மாதா பிக்க, அதான் ஆக்சுவலா கேட்கணும் கிளாசிக்கல் அரபிக்ல. உனக்கு என்னாச்சு மாதா பிக்க, வாட் ஹேப்பன் டு யூ? ஆனா இப்ப என்னாச்சு? அப்படி சொல்றது இல்ல. வாட்ஸ் ராங் வித் யூ? மாதா பிக்கன்னு சிரிச்சிருவாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ம் சிரிச்சிருவாங்க. இல்ல கிளாசிக்கல் அரபிக் யாரும் பயன்படுத்துறது இல்ல. அப்ப கலெக்டிவ் அரபிக் என்ன சொல்றாங்கன்னா புஷ் இந்தக். ம் புஷ் 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 அப்படின்னா ஐனா மாதான் உஸ்தாத் அல் அலிஃபா பயன்படுத்துறோம். உஷ். எழுதிருக்க பாருங்க. ஓ வாவ். உஷ் புஷ் உஷ் புஷ் இந்தக். இந்தக். இது சொல்லுவாங்க. பட் எஷ்பீக் இதை அடிக்கடி சவுதி யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தையை. எல்லாம் ஷிஃபா கொடுப்பாங்க. உனக்கு என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு யூ? எஷ்பீக், கோவம் ஆயிட்டான்னு அர்த்தம், டென்ஷன் ஆயிட்டான்னு அர்த்தம். இதை சொன்னா ஐஷ்ஃபிக். ஆள் டென்ஷன். எஷ்பீக் எஷ்பீக் புஷ் இந்தக். ரெண்டுமே சவுதி லஹஜா, சவுதி ஆக்சென்ட், சவுதி டயலாக். ஒவ்வொரு அரபு நாடுகளுக்கும் ஒவ்வொரு டயலாக் இருக்கும். இது வந்து ஆமா சவுதி டயலாக்ட். அதாவது கோபத்தோட கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தமா சார்? ஐஷ்ஃபிக். உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா? அப்படி. ஐஷ்ஃபிக். அப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? மாஃபிஷ், 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 மாஃபிஷ். இது வந்து கொச்சை அரபி. இது நீங்க சும்மா ஒரு கம்யூனிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். நிறைய நம்ம உதாரணம் இதே கிளாசிக்கல் அரபிக்ல சொல்றது எப்படி சொல்லுவோம், குஸ்ஹால சொல்றது எப்படி சொல்லுவோம்? மா இந்தி ஷை, மா இந்தி ஷை, என்கிட்ட ஒண்ணும் இல்ல. மா இந்தி ஷை, அதான் சுருக்கமா மாஃபிஷ். ஐம் குட், ஐம் குட்னு சொல்றது ஆனா ஹையா. ஜைன், ஜைன், ஜெயின். ஜெயின். ஓ ஜைன். ஓகே. சிம் கார்டு பேர் இமாரத், இமாரத்தி ஸ்லாங். அன தையிப், அன பிஹைர். குவைஸ், இப்ப இந்த வார்த்தை அதிகமா யூஸ் பண்றாங்க. குவைஸ், குவைஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. அந்த குவைஸ், அன குவைஸ், நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன். குவைஸ், வைஸ். ஆஃப் வாவ் யா சீன், குவைஸ். நம்ம முடிச்சுக்குவோமா செஷனை? فاهم. نعم أستاذ. خلاص ان شاء الله نلتقي غدا باذن الله تعالى في هذا الوقت. لا تنسانا في صالح دعواتكم. உங்களுடைய إن شاء الله. துஆவில் என்னை மறக்க வேண்டாம். لا تنساني في صالح دعواتكم. السلام عليكم ورحمة الله وبركاته. نعم أستاذ. حياكم الله، بارك الله فيكم. جزاكم الله خير. وعليكم السلام ورحمة الله وبركاته.